Welcome to online lectures by CA Studies. For more lectures online, please do visit castudies.lk. Root of 2CD by CH. உங்களுக்கு ருட்டுன்னா என்னென்று தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வர்க்கமூலம்டா வர்க்கமூலத்தை நாங்கள் இப்படி எழுதணும். ஏ சக பீன்ற ஒரு கோவை இருக்குதுன்னு வைங்களே, இதை ருட்டு இப்படி எழுதிய மேலும் ஏ சக பி அதண்ட அரையாம் அடுக்குன்னா நாங்கள் 2ஆம் அடுக்கு 3ஆம் அடுக்குன்னு சொல்லுவோமே, வர்க்கம் கணம். அதே மாதிரி வர்க்க மூலத்தை அரையாம் அடுக்குன்னு எழுதுவோம். அரையாம் அடுக்கானது சமன்பாட்டுக்கு ஒரு புறம் இருந்து அரையாம் அடுக்கை நாங்கள் இல்லாமாக்கிறதுக்கு அதில் வர்க்கத்தால் பெருக்குவோம். இப்போ சக ஏ சமன்பாடுக்கு இங்கே போச்சுன்னா சய ஏன்னு நாங்கள் சொல்கிறோம் தானே. ஒரு பெருக்கல் சமன்பாடுக்கு இங்கே வந்துச்சுன்னா பிரித்தல் ஆகுதுன்னு சொல்கிறோம் தானே. அதுக்கு எதிர்கோணம் நோக்கி செல்லும். ஆகவே எங்களுக்கு வர்க்க மூலமானது சமன்பாட்டுக்கு ஒரு புறம் இருந்து மறுபுறம் போகிற நேரம் அதோட நேரெதிரானது, அதாவது வர்க்க மூலம் வர்க்கமாக மாறும். அதே மாதிரி நாங்கள் அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். சிஹெச்சை நாங்கள் இழுவாய் மாற்றம் செய்வோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த வர்க்க மூலம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு 2 பக்கமும் வர்க்கமால் பெருக்குவோம். வர்க்கிப்போம், 2 பக்கமும் வர்க்கிப்போம். வர்க்கிச்செண்டா கியூ வர்க்கம். ஆகவே C2CD கீழ் CH. இப்போ இந்த CHஐ இந்த பக்கம் பெருக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து கியூவை பிரிப்போம். அதாவது இவர் முழு சமன்பாட்டையும் CHஆல் பெருக்கி Q வர்க்கத்தால் பிரிக்க போகிறோம். CH ஈக்குவல் டு 2CD கீழ் Q வர்க்கம். இப்போ நாங்கள் தரவில் தந்திக்கிற ஒவ்வொரு பெறுமதியும் இந்த சமன்பாட்டுக்கு பிரதியிடுவோம். C ஆனது 20 ரூபா, 2 தர 20 தர. D ஆனது 24,000 ரூபா, 24,000. Q ஆனது 400, அதன் வர்க்கம். இந்த சமன்பாடை தீர்ப்போம். 2 தர 20 தர 24,000. $9,60,000. அதை 160 பிரிக்க போகிறோம். $9,60,000 1,60,000 பிரிக்க போகிறோம். ஆகவே எங்களுக்கு CH ஆனது 6 இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, கிரயம் 3,800. கிரயமானது 3,800 சய 24P ஆகவும் வருமானம் 410P சய 22P வர்க்கம் ஆகவும் இருப்பின், இங்கு P ஒரு அலகின் விலை. அலகொன்றுக்கான இலாபத்தை விலை சார்பாக எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? அதாவது இலாபம் சமன் வருமானம் சய கிரயம்னு எங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்வியில் கடைசியாகவே தரவில் தந்துக்கிறாங்க பாருங்கள். இலாபம் சமன் வருமானம் சய கிரயம்னு எங்களோட தரவுகளை நாங்கள் இங்கே குறிப்போம். கிரயமானது 3,800 சய கிரயம், சய 24P. அதே மாதிரி வருமானமானது 410P சய 22P வர்க்கம். 410P சய 22P வர்க்கம் வருமானம். இப்போ எங்களுக்கு இலாபத்தை தானே கேட்டுக்கிறாங்க. இலாபமானது
வருமானம் சய கிரயம். வருமானத்திற்கான சமன்பாடுகள் இங்கே இருக்குது, கிரயத்துக்கான சமன்பாடு இங்கே இருக்குது. இது ரெண்டையும் இந்த சமன்பாடில் பிரதிடுவோம். 410p சய 22p வர்க்கம் சய 3800 சய 24p. சயவால் இப்போ ஒழுக்க பெருக்குவோம். 410p சய 22p வர்க்கம் சய 3800 சயத்தர சய சக 24p. ஸோ எங்களுக்கு வரக்கூடியது 434p சய 22p வர்க்கம் சய 3800 இலாபம். இப்போ தரப்பட்டிருக்கிற விடைகளை பார்ப்போம். 434p சய 22p வர்க்கம் சய 3800 தரப்பட்ட விடைகளில் எங்களுக்கு முதலாவது விடை மெச்சாகுது. ஸோ எங்களுக்கு முதலாவது தான் எங்களுக்கு விடை. கேள்வி அதாவது டி சமன் 60 சய 5p எனில் p ஆனது டியின் சார்பாக எவ்வாறு காட்டப்படலாம்? தரவு பாருங்கள். டி சமன் 60 சய 5p. கேள்வியில் கேட்கிறாங்க p ஆனது டியின் சார்பில் எவ்வாறு காட்டப்படலாம். அதாவது பிஏ எழுவாய் மாற்றம் பண்ண சொல்லிக்கிறாங்க. பி எழுவாய் மாற்றம் பண்ணுறா பி தான் எங்களுக்கு பிஎஃப்எஸ்ட்டுக்கு சமன்பாட்டை வலது பக்கம் இடது பக்கம் கொண்டு வருவோம். கொண்டு வந்தேன்டா சய பி இங்கே சக பி ஆகிரும். சக 5p சமன் டி அங்கே கொண்டு போவோம். 60 சய டி பி 60 சய டி 5 பிஏ எழுவாய் மாற்றம் செஞ்சாச்சு. ஆகவே பி ஆனது 60 சய அவங்க பிரிச்சே போட்டிக்கிறாங்க. 60 பிரிச்சண்டா இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிச்சண்டா பி சமன் 12 60. ஆகவே 5 12 சய டி இன் கீழ் 5 பி சமன் 12 சய டி இன் கீழ் 5. எங்களுக்கு தரப்பட்டுகிற விடைகளில் பி. ஆகவே பி சரியான விடை. 5வது கேள்வி. ஒரு பொருளின் விலை கீழ்வரும் சமன்பாட்டினால் தீர்மானிக்கப்படுகின்றது. பி சமன் 1000 சய 0.001 Q. இங்கு Q விற்பனை செய்த அலகுகளின் எண்ணிக்கை. விற்பனை கணியம் 5000 அலகுகளாக உள்ளபோது மொத்த வருமானத்தை கணிப்பிடுக. பி சமன் 1000 சய 0.001 Q. இங்கு Q ஆனது விற்பனை செய்யப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கை. விற்பனை கணியங்கள் 5000 அலகுகளாக உள்ளபோது Q ஆனது 5000 ஆகிற நேரம் P சமன் 1000 சய 5. ஆகவே P ஆனது 995. அடுத்ததாக தரப்பட்டுள்ள கேள்வி. ஒரு பொருளின் விலை P சமன் 250 சய D இன் கீழ் 1.2 ஆக இருப்பின் இங்கு D சமன் பொருளுக்கான கேள்வி எனில் பொருளுக்கான கேள்வி விலை
பி சார்பாக எவ்வாறு காட்டப்படும்? நேரத்தோட கேட்ட அதே கேள்வி. பி சமன் 250 டியின் கீழ் 1.2 அதுதான சமன்பாடுங்களுக்கு. இதில் டிஏ லோய் மட்டும் பண்ண சொல்கிறாங்க. டியின் கீழ் 1.2 சமன் 250 பி. ஆகவே டி சமன் 2.1 250 2.1 முழு சமன்பாடையும் பெருக்கணும். 250 தர 1.2 300 1.2 பி. ஆகவே எங்களுக்கு தரப்பட்டுகிற தரவுகளில் டி சமன் 300 1.2 பி டி அதுதான் விட. இந்த தகவல் அடுத்து வரும் இரு வினாக்களுக்கானது ஆகும். ஒரு கம்பெனி எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரு பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. இங்கு அடுத்த காலத்திற்கு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட் கிடைப்பனவுகள் பொருள் ஏ 550 கிலோகிராமும் பொருள் பி 400 கிலோகிராமும் மட்டுப்படுத்தப்பட்டு உள்ளது. கீழே உள்ள சமன்பாடு மூலப்பொருட்களின் வரையறுக்கப்பட்ட வளங்களை காட்டுகிறது. எக்ஸின் ஒவ்வொரு அலகும் 4 கிலோகிராம் பொருள் ஏயினையும் 3 கிலோகிராம் பொருள் பியினையும் பயன்படுத்துகின்றது. வையின் ஒவ்வொரு அலகும் 3 கிலோகிராம் ஏயினையும் 2 கிலோகிராம் பியினையும் பயன்படுத்துகிறது. மூலப்பொருட்கள் வளங்களின் பாவனையை காட்டும் சமன்பாட்டினை இனங்காண்க. எங்களுக்கு சமன்பாடு எழுதி தீர்க்கைன்னு சொல்லலை, சமன்பாட்டை எழுத மட்டும்தான் சொல்லிக்கிறாங்க. இதில் நாங்கள் மாறா கணியங்களை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கம்பெனி எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரு பொருட்களை உற்பத்தி செய்கிறது. எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரு பொருட்களை உற்பத்தி செய்கிறது. இங்கு அடுத்த காலத்திற்கு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட் கிடைப்பனவுகள், அதாவது பொருள் ஏ 550 கிலோகிராமும் பொருள் பி 400 கிலோகிராமும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கீழே உள்ள சமன்பாடு மூலப்பொருட்களின் வரையறுக்கப்பட்ட வளங்களை காட்டுகிறது. எக்ஸுக்கு ஏபி எக்ஸுக்கு தேவையாக ஏயும் பியும் எவ்வளோ எடுக்கிறாங்க பாருங்கள். எக்ஸுக்கு தேவையாக ஏலேருந்து 4 கிலோகிராமும் பியிலேருந்து 3 கிலோகிராமும். வைன்ற பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஏலேருந்து 3 கிலோகிராமும் பியிலேருந்து 2 கிலோகிராமும். இப்போ இது ரெண்டிடையும் மொத்தம் வெயிட்டை பாருங்களே, 550. பி 400. ஆகவே 4x 3y சமன் 550. எக்ஸை உற்பத்தி செய்கிறதுக்கு ஏலேருந்து 4 அலகுகள் தேவை, பியிலேருந்து 3 அலகுகள் தேவை. ஆகவே அதே போல் வையை உற்பத்தி செய்கிறதுக்கு ஏலேருந்து 3 அலகுகளும் பியிலேருந்து 2 அலகுகளும் தேவை. வையை உற்பத்தி செய்கிறதுக்கு ஏலேருந்து தேவைப்படுற அலகுகளானது 4ம் 4xம் 3yயும். அது சமன்பாடு மூலம் எழுதிக்கிறேன். அதே போல் எக்ஸ் உற்பத்தி செய்கிறதுக்கு பியிலேருந்து 3 அலகும், வை உற்பத்தி செய்கிறதுக்கு பியிலேருந்து 2 அலகும். அதை 3x
2y சமன் 400. சமன்பாடு விடைகள் இருக்குதா பார்ப்போம். 4x ஆக 3y சமன் 550, 3x ஆக 2y சமன் 400. விடை சரியானது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். கிடைக்கப்பெற்ற பொருட்களை பயன்படுத்தி அதிகபட்சமாக உற்பத்தி செய்யப்பட முடியும் என கருதப்படும் உற்பத்தி செய்யப்பட்ட எக்ஸ் மற்றும் ஒய்யின் கணியங்களை கணிக்குக. இவ்வளோ தான் எங்கள்கிட்ட இருக்குது. இவ்வளோத்தை வச்சு எக்ஸ் அண்ட் ஒய்யை தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ நாங்கள் ஒவ்வொன்றுலேருந்தும் எலோகேட் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு தரப்பட்டிக்கிற தரவு. இப்போ அதை வச்சு நாங்கள் சமன்பாடு உருவாக்கினோம். இப்போ இந்த சமன்பாடை எங்களை தீர்க்க சொல்கிறாங்க. சமன்பாடை தீர்க்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஒன்றாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்குவோம். 8x ஆக 6y சமன் 1150, 1100. இது சமன்பாடு 3. 2வது சமன்பாட்டை 3ஆல் பெருக்குவோம். 9x ஆக 6y சமன் 1200. 4வது. இப்போ 4வதுலேருந்து 3வது கழிப்போம். 4வதுலேருந்து 3வது கழிச்சுண்டா 6y கழிப்படும். 9xல 8x போச்சுண்டா x ஈக்குவல் டு 100. இதை கொண்டு போயிட்டு நாங்கள் ஒரு சமன்பாட்டில் பிரதிடுவோம். எந்த சமன்பாட்டில் பிரதிடுவோம்? சமன்பாடு 2ல் பிரதிடுவோம். x ஈக்குவல் டு 100 என சமன்பாடு 2ல் பிரதிடுவோம். 3 தர 100 சக 2y சமன் 400. 2y சமன் 100, y சமன் 50. சமன்பாடை தீர்த்தாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, தகவல் அடுத்து வரும் 2 வினாக்களுக்கானவை. ஒரு வியாபாரி தன்னிடம் இருந்த விளையாட்டு கடிகாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு குறித்த விலைக்கு விற்று ரூபாய் 875 மொத்த வருமானமாக பெறுகிறார். ஒரு வியாபாரி தன்னிடமிருந்த விற்பனை கடிகாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு குறித்த விலைக்கு விற்று ரூபாய் 875 மொத்த வருமானமாக பெறுகிறார். அவர் விலையை ரூபாய் 5 குறைத்து விற்றிருப்பின் அதே மொத்த வருமானம் பெறுவதற்கு 20 கடிகாரங்களை அதிகமாக விற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு உருப்படியும் விற்கப்பட்ட விலையினை கணிக்குக. இப்போ அவர் விற்பனை செஞ்சு மொத்த வருமானம் மொத்த வருமானம் 875 தானே. மொத்த வருமானம் எப்படி காண்றது? விற்கப்பட்ட அலகுகள் தர விற்கப்பட்ட விலை இதுதானே. விற்கப்பட்ட அலகுகள் எனக்கு தெரியா, எக்ஸ்ன்னு எடுப்போம். விற்பனை விலை y xy சமன் 875. ஆகவே x ஈக்குவல் டு 875 கீழ் y. இப்போ இது ஒரு சமன்பாடு. 2வது சமன்பாட்டில் தாராங்க விற்கப்பட்ட விலையானது அவர் விலையை ரூபாய் 5 குறைத்து விற்றிருப்பின் அதே மொத்த வருமானம் பெறுவதற்கு 20 கடிகாரங்களை அதிகமாக விற்றிருக்க வேண்டும். 875 அதே மொத்த வருமானம் பெற போகிறாரு. ஆனால் எக்ஸில் 5 ரூபாவை குறைச்சி எக்ஸில் அதுதானே விற்பனை விலை தானே
எக்ஸில் 5 ரூபாவை குறைத்து வையில் 20 எண்ணிக்கையை கூட்டி விற்றிக்கணும். இப்போ நாங்கள் இந்த சமன்பாடு எப்படியே வைப்போம்? இது உண்டு. முதலாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு, 800 இது ரெண்டும் ஒன்று சமன் தானே. ஆகவே XY இந்த ரெண்டு இந்த ப்ரெக்கெட்டை இல்லாமாக்கும். எக்ஸால் இந்த வய பிறகுனா XY சக 20 X சய 5Y சய 100 சமன் XY. XY இல்லாமல் போய்ட்டுரும். ஆகவே எங்களுக்கு 20x சய 5y சமன் 100 ஒரு சமன்பாடு. நான் இதை x எழுவாய் மாற்றம் செய்வோம். 875 கீழ் y. இப்போ எக்ஸை கொண்டு வந்து இருபது தர 875. இருபது தர 825. இந்த கேள்வியில் ஏதோ பிழைக்கிற மாதிரி தோணுது. அவங்க சூத்திரத்தை கொண்டு தான் கடைசி இறுதியாக தீர்வு செஞ்சுக்கிறாங்க. இருபடி சமன்பாடு உருவாக்கிட்டு இவங்க ஒருபடி சமன்பாடு தான் நாங்கள் இதுவரையும் செஞ்சு கொண்டிருந்தோம். இவங்க அப்படி இருபடி சமன்பாடுக்கு போயிட்டு இருபடி சமன்பாடை வச்சு இவங்க கேள்வியை நகர்த்திக்கிறாங்க. நாங்கள் இதுவரைக்கும் இருபடி சமன்பாடு படித்தோமா?
நாங்கள் இந்த சாப்டரில் இருபடி சமன்பாடு படிக்கல. நாங்கள் அடுத்த சாப்டரில் இருபடி சமன்பாடு படிப்போம். பரவாயில்ல, நாங்கள் இதை செய்வோம். இதை பெருக்கினண்டா வரக்கூடியது 20 தர 875 17,500 சய 5y வர்க்கம் சமன் 100y. இருபடி சமன்பாடு பூர்த்தியாக்குவோமே. 5y வர்க்கம் சக 100y சய 17,500 சமன் 0. இப்போ இந்த இருபடி சமன்பாடுக்கு 2 காரணிகள் இருக்கக்கூடும். இப்போ இதில் இந்த இருபடி சமன்பாடுகளுக்கு காரணியை எங்களுக்கு டிரெக்டாக கண்டுபிடிக்க இயலாது. இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாடு என்னென்னா, 2 காரணிகள் இருக்க போது தானே. அந்த 2 காரணிகளானது y ஆனது சய b சகவோ சய வர்க்கமூலத்துக்குள்ள சய b சகவோ சய b வர்க்கம் சய 2ac இன்கீழ் 2ab 2a சாரி இது 4ac இன்கீழ் 2a. அதாவது y வர்க்கமான y ஆனது சய b. இப்போ இங்கே abc என்று குறிப்பிடுறது a x வர்க்கம் சக b x சய c சமன் 0. அந்த ஒரு பொது வடிவத்தை கொண்ட ஒரு இருபடி சமன்பாட்டுக்கான காரணியை தான் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. இந்த ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய இருபடி சமன்பாடானது இருபடி சமன்பாட்டின் காரணிகளை கண்டுபிடிக்கிற நேரம் அந்த சூத்திரத்தை தான் இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். எக்ஸ் சமன் சய பி சகோகு சய வர்க்கமூலத்துக்குள்ள பி வர்க்கம் சய 4ac கீழ் 2a. இப்படியாக 2 காரணிகளை கொண்டிருக்கும். 2 காரணிகள்னா ஒன்று சகையாக இருக்கிற நேரம் இந்த கூட்டு வாடுது, இன்னொன்று சயவாக இருக்கிற நேரம் இன்னொரு காரணி வரும். இப்போ நாங்கள் அதை பார்ப்போமே. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் இதுக்கு பிறகு இடுவோம். சய பி அதாவது சய பி 100 சக ஓ சய 100 வர்க்கம் சய 4 தர 5 தர சி ஆனது சய 17,500 கீழ் 2 தர 5 சய 100 சகவோ சய 17,500 தர 4 தர 5 3,50,000 3,50,000 3,50,000 தானே. இங்கே சய தர சய சக 3,50,000 இருக்குது. கீழே 10 சய 100 சக ஓ சய 3,60,000 3,60,000க்கு வர்க்க மூலம் பார்ப்போமே. 3,60,000 அதாவது 600 சய 100 சக ஓ சய 600 கீழ் 100. எங்களுக்கு வையானது விற்பனை விலை. இப்போ இதில் 2 காரணிகள் வரக்கூடும் தானே. வை 2 காரணிகளை கொண்டதாக இருக்குது. ஒன்று சய 100 சய 600 கீழ் 10 அதாவது 700 கீழ் 10 சய 700 கீழ் 10 ஆகவே சய 70. இப்படி ஒரு காரணியை கொண்டிருக்கக்கூடும். இல்லாட்டி சய 100